நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக ஒன்றாக அமர்ந்தும் தொழுது கொண்டும் இருக்கிறோம். சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அருளையும் அமைதியையும் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியின்கள் தாபியின்கள் இமாம்கள் இந்த உலகத்தில் வாழுகிற அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் அவனுடைய அருளையும் அமைதியையும் என்றென்றும் நிலவச் செய்வானாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். கடந்த வார ஜும்மாவுடைய பயானில் முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அது புனிதமாக்கப்பட்ட அறிவுரைகளை பற்றியும் உங்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம். இன்று புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளான ஆஷுராவுடைய நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இன்று ஹதீஸ்களில் வரக்கூடிய ஆஷுரா நோன்பு என்று சொல்லப்படுகிற யௌமுல் ஆஷுரா என்று சொல்லப்படுகிற ஆஷுரா என்று சொல்லப்படுகிற 10வது நாளை நாம் இன்று அடைந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள். இந்த 10ஆம் நாளில்தான் நபி மூசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களையும் பனி இஸ்ராயில் மக்களையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்றிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. யூதர்களின் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த யூதர்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளில்தான் மிக முக்கியமாக அவர்கள் வணக்கத்தை நிறைவேற்றி வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளை
ஒரு சிறப்புக்குரிய நாளாக கருதுவார்கள், மிக புனிதமான நாளாக கருதுவார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற யூதர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய வழிமுறை என்ன என்று நமக்கு தெரியாது. இவர்கள் யாரை வணங்குகிறார்கள், எந்த வழிமுறையில் வாழுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மூசா நபியின் காலத்தில் வாழ்ந்த வழிமுறையில் வந்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள். இன்னைக்கு உலகத்தில் வாழுகிற யூதர்களில் சிலர்களை தவிர பெரும்பாலான யூதர்கள், அதிலும் குறிப்பாக ஜியோனிசம் என்று சொல்லப்படுகிற ஜியோனிஸ்டுகள் என்று அறியப்படுகிற யூதர்கள் இருக்கிறார்களே, அந்த ஜியோனிஸ்டுகள் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் முதன்மையான எதிரிகளாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை முன்னேற விடாமல் தடுக்க வேண்டும், முஸ்லிம்களை உலகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள் என்று சொல்லப்படுகிற யூதர்களினுடைய நோக்கமாக, திட்டமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களும் கூட ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்துக்கு விரோதமாகத்தான் இருந்தார்கள். நபி அவர்களுக்கு விரோதிகளாக இருந்தார்கள், சஹாபாக்களுக்கு விரோதிகளாக இருந்தார்கள். நபி அவர்கள் நிகழ்த்திய போர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நடந்த யுத்தங்களில் மிக முக்கியமான யுத்தங்களில் ஒரு யுத்தம் ஹைபர் என்று சொல்லப்படுகிற ஹைபர் யுத்தம், ஹைபர் போர். அந்த ஹைபர் போரே யாருக்காக நடத்தப்பட்டது என்று சொன்னால் யூதர்களுக்கு எதிராகத்தான் நடத்தப்பட்டது. யூதர்களுடைய சதித்திட்டத்தை முறியடிப்பதற்கு, யூதர்களின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக, மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட்ட அந்த யூதர்களுக்கு எதிராகத்தான் ஹைபர் என்ற ஒரு போர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நடந்த அந்த வரலாற்று நிகழ்வும் ஹதீஸ்களில நமக்கு மிக பெரும் ஆதாரமாக படிப்பினைகளாக இருக்கிறது. அப்ப நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய நபிக்கு, அல்லாஹ்வுக்கு விரோதிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்களும் அல்லாஹ்வுக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும், அல்லாஹ்வுடைய இறுதி தூதருக்கும், இறுதி தூதரின் சமூகமான முஸ்லிம்களாகிய நமக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் விரோதிகளாகத்தான் இருந்து வருகிறார்கள். ஆனால் இவர்களுடைய வழிமுறை என்ன என்று நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தார்களே யூதர்கள், அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அல்லாஹ்வை நம்புறாங்களா, எதை நம்புறாங்க நமக்கு தெரியாது. பலவிதமான கருத்துக்கள் வரும். அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை இணையதளத்துல தேடினா பலவிதமான கருத்துக்கள் அவங்கள பத்தி வருது. அப்ப எது உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்த யூதர்கள் அல்லாஹ்வை நம்புனாங்க. அவங்களின் முன்னோர்களான யூத சமூகத்துக்கு, பனி இஸ்ராயேல் மக்களுக்கு அல்லாஹ் அனுப்பிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும், மற்றொரு நபியான நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் நம்பினார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் நபிமார்களையும் நம்பினார்கள். தங்களை மூசாவின் சமூகம் என்றே சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனாவுல வாழ்ந்த அந்த யூதர்கள் தங்களை நாங்கள் மூசாவின் சமூகம், பனு இஸ்ராயேல் சமூகம், யூதர்கள் நாங்கள் தான் மேன்மையானவர்கள், எங்கள் சமூகத்தில் தான் அதிகமான நபிமார்கள் வந்தார்கள் என்ற பெருமை, அகந்தை அந்த யூதர்கள்ட்ட இருந்துச்சு. தங்களை பெருமையாக நினைக்கக்கூடிய மனப்பான்மையும் அந்த யூதர்கள்ட்ட இருந்துச்சு. அவர்கள் செய்த ஒரு தவறு என்ன, அவர்கள் குஃபூர்ல ஏன் தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரே காரணம், அல்லாஹ் அவர்களை வெறுத்ததற்கும், அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல அந்த யூதர்களை கண்டித்ததற்கும் ஒரே ஒரு காரணம். யூதர்களை கண்டித்து பல வசனங்கள், பல ஆயத்துக்கள் அல் குர்ஆன்ல இருக்கிறது. யூதர்களை கண்டித்து அல் பக்ரா சூராவுல வரக்கூடிய வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல் பக்ரா சூராவுல யூதர்களை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கிறது, 2வது சூராவுல. அதே போன்று சூரா ஜுமா 62வது சூராவான ஜுமா என்ற சூராவில் நீங்கள் 5வது 6வது வசனத்தை எடுத்து பார்த்தால் யூதர்களை பற்றி கண்டித்த வசனங்கள் இருக்கிறது. பல சூறாக்களில் அல்லாஹு தஆலா அந்த யூதர்களை கண்டிக்கிறான். அப்ப யூதர்களை கண்டித்து யூதர்களை வெறுக்கும் விதமாக வசனங்கள் இருக்கிறது.
அதே நேரத்தில் பனி இஸ்ராயேல் சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள் அருட்கொடைகளை பற்றி சொன்ன வசனங்களும் அல் குர்ஆன்ல இருக்கிறது. பனி இஸ்ராயேல் மக்களுக்கு அல்லாஹ் என்னென்ன நியமத்துக்களை கொடுத்தான், எப்படிப்பட்ட அருட்கொடைகளை அந்த மக்களுக்கு வழங்கினான் என்ற தகவல்களும் அல் குர்ஆன்ல இருக்கிறது. அவர்களை பற்றிய கடுமையாக கண்டித்த வசனங்களும் அல் குர்ஆன்ல இருக்கிறது. அவங்க கண்டிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம், அல்லாஹுவால் வெறுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம், அவங்களும் குஃபுர்ல உள்ளவங்க தான் என்பது போன்ற வசனங்கள் எல்லாம் அல் குர்ஆன்ல இறங்கி இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அதுக்கு ஒரே காரணம், அல்லாஹ்வை நம்பிய அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தங்களின் தூதராக ஏற்றுக்கொண்ட அவர்கள் இறுதி நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதி நபிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த இறுதி வேதம் அல் குர்ஆன். அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள்ட்ட தௌராத்து வேதம் இருந்துச்சு. தௌராத்து வேதம் மூசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச ஒரு வேதம். அந்த வேதம் முழுமையாக இருந்ததா என்று சொன்னால் இல்லை. அதுல நிறைய திருகள் பண்ணி கையாடல் பண்ணி அல்லாஹ் மூசா நபிக்கு இறக்கி வச்ச வசனங்கள்ல பெரும்பாலான வசனங்களை நீக்கி தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணிச்சு அல்லாட்ட இருந்து இறங்கின மூசா நபிக்கு அல்லாட்ட இருந்து இறக்கப்பட்ட வசனங்கள் குறைவாகவும் அவர்களின் சொந்த கருத்துக்கள் அதிகமானதாகவும் இருந்த அமைப்புல தௌராத்து வேதத்தை கையில வச்சிருந்தாங்க. அவர்களின் முன்னோர்களே அந்த வேதத்துல உள்ள சட்டங்களை எல்லாம் மாற்றுவது போன்ற தவறான காரியத்தை செஞ்சு தௌராத்து வேதத்தை அரையும் குறையுமா கையில வச்சிருந்தாங்க. மூசா நபியை நம்புனாங்க, அல்லாஹ்வை நம்புனாங்க. அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு சொன்னா இறுதி தூதரை ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க, இறுதி தூதரை நம்ப மாட்டேன்ட்டாங்க. இறுதி தூதரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை. இறுதி தூதருக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த இறுதி வேதமான அல் குர்ஆன் இருக்கிறது. அல் குர்ஆனுடைய சிறப்பு என்ன, முன் சென்ற வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக இறுதி வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். இறுதி வேதத்தை பொறுத்த வரைக்கும் முன் சென்ற வேதத்துல இன்ஜீல மாத்தின மாதிரி, ஈசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச இன்ஜீல மாத்தின மாதிரி, மூசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச தௌராத்து வேதத்தை மாத்தின மாதிரி அல் குர்ஆனை மாற்ற முடியுமான்னு சொன்னா நிச்சயமாக மாற்ற முடியாது. காரணம் அல்லாஹ் சொல்றான், இதை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம். அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட வேதம், முன் சென்ற வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் அல் குர்ஆன். அப்படிப்பட்ட நூறாக இருக்கக்கூடிய, ஒளியாக இருக்கக்கூடிய, மனித இனத்துக்கு நேர்வழி காட்டியாக இருக்கக்கூடிய, அல்லாஹுவே சத்தியம் என்று சொல்லுகிற அவன் இறக்கி வைத்த சத்திய வேதம். சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழியக்கூடியதாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் அவன் இறக்கி வச்ச வேதத்தை பத்தி சொல்றான். அப்ப அல்லாஹ் இறக்கி வச்ச சத்திய வேதமான அல் குர்ஆனை அவர்கள் அல்லாஹ்வின் வேதம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, நபியையும் ஏற்றுக்கிறல, தெரிஞ்சே மறுத்தாங்க. இறுதி தூதர் இவர் நல்லாவே தெரியும், முகமது நபி தான் இறுதி நபி அப்படின்னு நல்லா தெரிஞ்ச அவரை ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. முகமது நபிக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச ஒவ்வொரு நாளும் இறங்குகிற வஹி வசனங்கள், அல்லாஹ்விலிருந்து இறக்கப்பட்ட வசனங்கள் எல்லாமே வஹி, அல்லாஹ் தான் இறக்கி வைக்கிறான். அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அல்லாஹ்வுடைய தூதர். மூசா நபிக்கு எப்படி அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தானோ, அதே போன்று முகமது நபியும் அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வேதம் கொடுக்கப்பட்டவர், ஞானம் கொடுக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவருக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருகிறது. அல்லாஹ் இறக்கி வைத்த இறுதி வேதம் என்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து அந்த மக்கள் நிராகரித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாததுக்கு என்ன காரணம்? அதுக்கு வரலாற்று ரீதியாக பார்க்க போனால் ஒரு காரணம் இருக்கிறது. மூசா நபியை நம்புன அந்த யூத சமூகம் ஏன் இறுதி தூதரை நம்ப மாட்டேன்றுச்சு? ஏன் இறுதி நபியை ஏத்துக்கிறல? ஏன் இறுதி வேதத்தை மறுத்தாங்க? இறுதி தூதரை ஏன் மறுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க இறுதி தூதரை அவங்க சமூகத்துல எதிர்பார்த்தாங்க. நம்ம பனி இஸ்ராயேல் கூட்டத்துல தான் இறுதி நபி வருவாரு, நம்ம யூத சமூகத்துல ஒருத்தரை தான் அல்லாஹ் இறுதி தூதரா தேர்ந்தெடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி, அவங்க விரும்புற மாதிரி அவங்க சமூகத்துல அல்லாஹ் இறுதி நபி அனுப்பல. அரபி சமூகத்துல அல்லாஹ் அனுப்புனான். அரபி வம்சத்துலதான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில்
ஒருவராகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த ஒரு காழ்ப்புணர்வு நம்ம சமூகத்துல வரல. நம்ம இனத்துல அல்லாஹ் அனுப்பாம அரபி இனத்துல அல்லாஹ் அனுப்பிட்டான். அந்த யூதர்கள் அரபி பேசக்கூடியவங்க தான். ஆனா இனம்னு பார்க்க போனா அரபிகள் கிடையாது. அவங்க பனு இஸ்ராயில், மக்காலையும் மதீனாலையும் வாழ்ந்த இந்த சிலை வணங்கிகள் குறைஷிகள், இவங்கெல்லாம் யாரு? இவங்க அரபிகள். அவங்க பனு இஸ்ராயில் சமூகம், யகூதிகள். அந்த யகூதிகளோடு வாழ்ந்த இன்னொரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் என்ற நசாராக்கள். அப்ப அவங்க எதிர்பார்த்தது நம்ம இனத்துல தான் இறுதி தூதர் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அரபி வம்சத்துல வந்தது, அரபி இனத்துல வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த காழ்ப்புணர்வின் காரணமாக அவர்கள் மறுத்துட்டாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை குர்ஆன் சுன்னா என்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய கொள்கையின் அடிப்படைகள்ல ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னா, ஒருவன் எப்படி அல்லாஹ்வை நிராகரித்தால் அவன் காஃபிராக இருக்கிறானோ, அதே போன்று அல்லாஹ்வை நம்புற ஒருத்தன், அல்லாஹ்வை நம்புறான் ஒரு மனிதன், அவன் குர்ஆனை ஏத்துக்கறலன்னு சொன்னா அவன் காஃபிர். அல்லாஹ்வை நம்புறான், இறுதி தூதரை ஏத்துக்கறலன்னு சொன்னா அவன் காஃபிர். இப்ப நம்ம வாழ்ற காலத்துல கூட யாராவது ஒருத்தர் எனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கு, இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு நம்பிக்கை இருக்கு, ஆனா குர்ஆன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நம்பிக்கை இல்லை, அவங்கள என்னால நபியா ஏத்துக்க முடியாது, இறுதி வேதத்தை என்னால நபியால இறுதி வேதத்தை என்னால வேதமாக ஏத்துக்கிற முடியாது, இறுதி தூதரை என்னால தூதராக ஏத்துக்க முடியாது, நான் அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னா அவனும் அல்லாஹ்வுடைய பார்வையில் காஃபிர். நான் அல்லாஹ்வை மட்டும் நம்புவேன், மலக்குகளை நம்ப மாட்டேன், வேதங்களை நம்ப மாட்டேன், நபிமார்களை நம்ப மாட்டேன், அல்லாஹ் விதிச்ச விதியை நம்ப மாட்டேன், மறுமையை நம்ப மாட்டேன்னு சொன்னா 6 விஷயத்தை ஈமான் கொள்ளணும் அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்களை நமக்கு எடுத்து வைக்கிறார்கள். அப்ப அந்த 6 விஷயத்துல அல்லாஹ்வை மட்டும்தான் நம்புவேன், மீதி 5 விஷயத்தை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா அவனும் காஃபிர். அப்ப உண்மையான மூமின்னா யாரு? அல்லாஹ்வை மட்டும் நம்புனா பத்தாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய இறுதி வேதம் குர்ஆன் அல் குர்ஆன் என்று நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ் நம்ப சொன்னதெல்லாம் நம்பணும். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ப சொன்னதெல்லாம் நம்பணும். அவன் தான் உண்மையான மூமின். அப்ப அல்லாஹ்வை மட்டும் நம்ப மாட்டேன், அல்லாஹ்வை மட்டும் நம்புவேன், மத்ததெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொன்னா அவன் காஃபிரு. இஸ்லாத்துல உள்ள மத்த எல்லாத்தையும் நம்புவேன், அல்லாஹ்வை மட்டும் நம்ப மாட்டேன்னு அவனுக்கு காஃபிர். அப்ப உண்மையிலே மூமின் யாரு? அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் எதை நம்ப சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நம்பணும், ஏத்துக்கிறானோ, இறுதி தூதரை ஏத்துக்கிறணும், பின்பற்றணும், இறுதி வேதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். எல்லாத்தையும் விட மேலாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய வேதத்தையும் எல்லாத்துக்கும் மேலாக, உயிருக்கும் மேலாக கருத வேண்டும். அவன் தான் உண்மையான மூமின். ஆனா இந்த மதீனால வாழ்ந்த ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த யூதர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவங்களா இருந்தாங்க. அல்லாஹ்வை நம்புனாங்க, மாறு செஞ்சாங்க. அல்லாஹ்வே வெறுக்கிற மாதிரி அவன் இறக்கி வச்ச இறுதி வேதத்தை மறுத்தாங்க, அவன் தேர்ந்தெடுத்த இறுதி தூதரை மறுத்தாங்க. அதனாலதான் யூதர்கள் இஸ்லாத்துக்கு விரோதிகளா மாறினாங்க. யூதர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் யுத்தம் அளவுக்கு வந்தது. அந்த யூதர்கள் மதீனாவுல முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளான இந்த நாள்ல, அன்னைக்கு அவங்களுக்கு என்னைக்கு அந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் வருகிறதோ அன்னைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க, நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதை பத்தி விசாரிக்கும் போது அவங்க சொன்ன செய்தி, இந்த நாள்ல தான் அல்லாஹ் எங்களையும் எங்களின் முன்னோர்களான அந்த மக்கள், எங்களின் முன்னோர்களையும் எங்களின் நபி மூசாவையும் ஃபிரௌன்ட்ட இருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு நாள், அந்த நாள்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாங்க நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள். இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை, அந்த பனி இஸ்ராயில் மக்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் ஃபிரௌனுடைய கொடுமையில் இருந்து, ஃபிரௌனுடைய அக்கிரமத்திலிருந்து காப்பாற்றினான் என்ற செய்தியை, தகவலை கடந்த வாரத்தில் சூரா யூனுஸ் திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 10வது சூறாவில் உள்ள 87 இருந்து 92 வரைக்கும் வரக்கூடிய வசனத்தின் விளக்கங்கள் உங்களுக்கு கடந்த வார ஜும்மா பயான்ல சொல்லப்பட்டுச்சு.
அந்த வசனங்கள் குறிப்பா 10வது சூறாவான சூரா யூனுஸ்ல 91, 92 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் ஃபிரௌனை அழித்து அவனுடைய படைகளை அழித்து மூசா நபியையும் மூசா நபியுடைய சமூகமான பனு இஸ்ராயிலையும் பனு இஸ்ராயில் மக்களான அந்த யூதர்களையும் ஹாரூன் நபி உட்பட பலரை அல்லாஹ் காப்பாற்றிய வரலாறை அதில் சொல்லி காட்டுறான். மற்றொரு சூறாவான சூரா ஷுஅரா என்று சொல்லப்படுகிற 26வது அத்தியாயத்திலும் இந்த வரலாறு நமக்கு மிக பெரும் படிப்பினையாக சொல்லப்படுது. இதுல நமக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறான், அறிவுரையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் நம்மளை எப்படி வேணாலும் காப்பாற்றுவான். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு வேற எந்த உதவியாளனும் இல்லை, எங்களுக்கு எந்த பாதுகாவலனும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தான் சொல்றான், அவனை என்று உங்களுக்கு வேற எந்த உதவியாளனும் இல்லை, எந்த பாதுகாவலனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அல்லாஹ்வை தவிர நமக்கு உதவுவதற்கு நம்மளை பாதுகாப்பதற்கு எந்த சக்தியும் இல்லை. அவன் தான் நம்மளை படைச்சவன், அவன் தான் நம்மளை பாதுகாக்கிறவன், அவன் தான் நமக்கு உதவி செய்யறவன் என்ற அந்த படிப்பினை தான் இந்த வரலாறுல சொல்லப்பட்டு இருக்கிறது. சூரா ஷுஅராவுல 26வது சூறாவில் உள்ள 60வது வசனத்தில் இருந்து 66 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் நமக்கு மிக பெரும் படிப்பினைகளை இந்த 6-7 வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதுல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அந்த பனி இஸ்ராயில் மக்களையும் அழிப்பதற்காக ஒட்டுமொத்தமாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக படைகளை திரட்டி கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஷ்ரிக்கீன், அல்லாஹ் சொல்லுகிறான், சூரியன் உதிக்கும் நேரத்தில் அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தார் இவர்களை பின்தொடர்ந்தார்கள். சூரியன் உதிக்கக்கூடிய நேரம்னு சொன்னா அந்த காலை நேரத்தில் ஃபிரௌனுடைய கூட்டம், ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் மூசா நபியையும் பனி இஸ்ராயில் மக்களையும் பின்தொடர்ந்தாங்க. எதற்காக? அழிக்க வேண்டும் என்ற லட்சியம். ஏன்னா மூசா நபி அந்த மக்களை கூட்டிட்டு கிளம்புறார். அந்த மக்களுக்கு மூசா நபி ஒரு மிக பெரும் வழிகாட்டியாக, ஒரு மிக பெரும் தலைவராக, நபியாக, அந்த மக்களை வழிநடத்தக்கூடியவராக மூசா நபி இருக்கிறார். மற்றொரு நபியான அவர்களின் சகோதரர் ஹாரூன் நபி இருக்கிறார். இவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டத்தை தீட்டிக் கொண்டு அவன் படைகளை திரட்டி கொண்டு அந்த உதிக்கக்கூடிய சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துலதான் திரட்டிக்கிட்டு வந்தான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது ஃபலம்மா தராஅல் ஜம்ஆனி قال أصحاب موسى إنا لمدركون. இவ்விரு கூட்டத்தினரும் ஒருவரை ஒருவர் கண்டபோது அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது மூசா நபியினுடைய கூட்டமான பனி இஸ்ராயில் என்ற அந்த யூதர்களும் அவர்களை அழிப்பதற்காக திரண்டு வந்த ஃபிரௌனுடைய படைகளும் நேரடியாக ஒருவரை ஒருவர் கண்டபோது அப்பொழுது மூசா நபியினுடைய தோழர்களான மூசா நபியின் சமூகத்தில் உள்ள சிலர் சொன்னார்கள், நிச்சயமாக நாம் பிடிபட்டோம், ஃபிரௌனிடத்தில் நாம பிடிபட்டோம், ஃபிரௌனுடைய அக்கிரமத்துக்கு, அவனுடைய கொடுமைக்கு, அவனுடைய தாக்குதலுக்கு, அழிவுக்கு நாம ஆளாக போறோம் என்று அந்த மக்கள் கதறினார்கள். அவங்க சொன்னாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கதறிய கவலை கொண்ட அந்த மக்களுக்கு ஒரு உண்மையை சொன்னார். எப்படிப்பட்ட நேரம்? ஃபிரௌன் மிக பெரும் படைகளோடு அழிப்பதற்காக வேண்டி தயாரான நிலையில் வந்து கொண்டிருக்கிறான், படைகளை திரட்டி கொண்டு. இவர்களோ வாழ்றதுக்கு வழி இல்லாம அந்த ஊரை விட்டு கிளம்பி அகதிகள் மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. திருப்பி சண்டை போடுற அளவுக்கு, யுத்தம் செய்யற அளவுக்கு இவங்கள்ட்ட தைரியமும் கிடையாது, உடம்புல வலிமையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க இல்லை. இன்னும் சொல்ல போனா சஹாபாக்களை போன்று அன்னைக்கு மூசா நபியின் காலத்தில் வாழ்ந்த மூசா நபியின் சமூகமான அந்த யூதர்கள் சஹாபாக்களை போன்று ஈமானிய உறுதி உள்ளவங்களும் கிடையாது. ஈமான்லையும் பலவீனமானவங்க, உடம்பு பலத்திலையும்
அடிமையா இருந்து அடி வாங்கி அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு ஒடுக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு அடிமையாவே இருந்து பழக்கப்பட்ட சமூகம் அவங்க. எதுக்கெல்லாம் நிக்க முடியாது. ஓடி போறாங்க, வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி போறாங்க. மூசா நபியை கூட்டிக்கிட்டு மூசா நபி அந்த மக்கள் அழைச்சுக்கிட்டு போறாரு. மூசா நபி பேச்ச கேட்டு கிளம்பி போறாங்க. அவங்க ஈமான் தடுமாறு, நாம பிடிபட்டுட்டோமே நினைச்சு கவலைப்படுறாங்க. சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, கடல்ல மூழ்கி இறக்குறதா அல்லது ஃபிரௌனுடைய கையில் அடிபட்டு இறக்குறதா, ஃபிரௌன்ட்ட அடி வாங்கி சாவுறதா, இல்ல கடலுக்கு முன்னாடி எங்களை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க, எங்களுக்கு உதவி செய்யறேன், அல்லாஹ் காப்பாத்துவான், நான் காப்பாத்துறேன்னு சொல்லி நாங்க எந்த ஊர்ல அடிமைகளா இருந்தோமோ அங்க இருந்து எங்களை கிளப்பி கூட்டிக்கிட்டு வந்து கடலுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டீங்க. முன்னால கடல், பின்னால் ஃபிரௌன் பெரும் படைகளோடு நிக்கிறான். பார்த்தாலே பயமா இருக்கு, என்ன செய்யறது? அவன் கையில மாட்டிட்டா எங்க எல்லாரையும் கொன்றுவான். கடல்ல இறங்கினாலும் எல்லாரும் செத்துருவோம். என்ன நிலைமை? மரணத்தை கண்ணால பாக்குற மாதிரி நிலைமை. பின்னால் மிக பெரும் படைகள், முன்னால் கடல். அதை பார்த்து அந்த மக்கள் ஒரு செகண்ட்ல தடுமாறுறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு மூமினுக்கு இந்த சோதனை அல்லாஹ் கொடுத்தா கூட அவனுக்கும் தடுமாற்றம் ஏற்படும். இப்படி மாட்டிக்கிட்டமே, அல்லாஹ் காப்பாத்துவானா காப்பாற்ற மாட்டானாங்கிற சந்தேகம் இன்னைக்கு வாழுகிற மக்களுக்கும் கூட வரும். ஆனா நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வரல. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன? கால கல்லா இன்ன மைய ரப்பி சயஹ்தீனி. அதற்கு மூசா நபி சொன்னார், ஒரு காலத்திலும் இல்லை, நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், எனக்கு சீக்கிரமாக அவன் வழிகாட்டுவான். எப்படிப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை! அந்த மக்கள் பயந்து நடுங்கி, மூசா நபி மேல கோபம், ஹாரூன் நபி மேல கோபம், எங்களை எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்த, குடிபடுற மாதிரி ஆயிருச்சு, கடல்ல மூழ்கி இறக்குற மாதிரி ஆயிருச்சு, எங்களை காப்பாத்துறேன், அல்லாஹ் காப்பாத்துவான்னு சொல்லி கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்து எங்களை நிறுத்திட்டியன்னு சொல்லி அந்த மக்கள் வெக்ஸாகி பேசும்போது மூசா நபி இதைத்தான் சொன்னார், ஏன் அல்லாஹ் என் கூட இருக்கான், அவன் என்ன கைவிட மாட்டான், எனக்கு அவன் சீக்கிரமாவே ஒரு நல்வழியை காட்டுவான் நம்பினார். இதுதான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் எதிரி நம்ம கழுத்துல கத்திய வச்சு நம்ம கழுத்தை வெட்டிடுவேன்னு சொன்னா கூட அல்லாஹ் நாடுனாதான் அவன் நம்ம கழுத்தை வெட்ட முடியும். அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான ஈமான் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட, ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட இருந்த அந்த நம்பிக்கை சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. இறுதி தூதரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. சவுர் குகையில நபி அவர்களும் அவர்களின் அருமை தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தப்பிச்சு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது ஒரு காஃபிர் விரட்டி கொண்டு வருகிறான். அந்த காஃபிருடைய கையில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக சவுர் குகையில இருவரும் தஞ்சமடைகிறார்கள். அப்பொழுது அந்த குகைக்கு பக்கத்திலே வந்து நின்றுட்டான். அவங்கள பிடிக்கணும்னு பின்னாடி விரட்டிக்கிட்டு வந்தானே, அவன் குகைக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டான். அவன் நிக்கிறது குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய நபியான தன்னுடைய உன்னத உத்தம தூதரான தோழரான நபி அவர்கிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்மளை விரட்டிக்கிட்டு வந்தவன் நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்துட்டானே, அவன் நிக்கிறது நமக்கே தெரியுது, கொஞ்சம் அவன் நம்மளை சுதாரிப்போடு கண்காணிச்சு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவானே, கொஞ்சம் அவன் கவனம் எடுத்தா கூட நம்மளை கண்டுபிடிச்சிருவான், இப்ப நாம என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வுடைய நபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இதைத்தான் சொன்னார்கள். அவங்க சொன்னத சூரா தௌபாவுல, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 9வது சூறாவுல அல்லாஹ் இதை அப்படியே படிப்பினையா சொல்லி காட்டான். குகையில் இருவரும் தஞ்சமடைந்து இருவரில் ஒருவரான அவருடைய தோழர் நம்முடைய நபியிடத்தில் இதை கேட்கும் போது, கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நம்முடைய தூதர் தன்னுடைய தோழரான அவருடைய தோழருக்கு இதை ஆறுதல் சொன்னார் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சம்பவம் குர்ஆன்லயே வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த சவுர் குகையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காஃபிர் வந்து நின்னுட்டானே, பிடிச்சிருவானே, எதுவும் செஞ்சிருவானேங்கிற பயமோ பதட்டமோ அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்படல. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கும் போது கூட
ரசூலுல்லாஹ் கவலைப்படாத, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு சொன்னாங்க. இதை மாதிரிதான் மூசா நபி சொன்னார், என் இறைவன் என் கூட இருக்கான், அவன் எனக்கு சீக்கிரமாவே வழிகாட்டுவான். பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். ஃபஅவ்ஹைனா இலா மூசா அனில்ரிப் ஃபஅஸாக்கல் பஹ்ர ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம். உன் கைத்தடியினால் இந்த கடலை நீர் அடிப்பீராக என்று நாம் மூசாவுக்கு வகி அறிவித்தோம். அவ்வாறு அவர் அந்த கடலின் மீது, அந்த கடல் தரையின் மீது அடித்த போது கடல் இரண்டாக பிளந்தது. ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போல் ஆகிவிட்டது. மூசா நபி அல்லாஹ் அடிக்க சொல்லி கட்டளையிடுறான். மூசா நபி கடலின் மீது கைத்தடியை வச்சு ஒரு அடி அடிக்கிறாரு. அது ரெண்டா பிளந்து கடல், அந்த நீர் மலை அளவுக்கு உயர்ந்து நிக்குது. நடுவுல பாதை வந்துருச்சு. இத மூசா நபி கண்ணால பார்த்தார், ஹாரூன் நபி கண்ணால பார்த்தார். அந்த மக்கள் கண்ணால பார்த்து பாதையை அல்லாஹ் உண்டாக்குனா. கடலை ரெண்டா பிளந்து பாதையை உண்டாக்கி அதுல தப்பிச்சு போங்கன்னு அல்லாஹ் பாதையை கொடுத்தான். மூசா நபியுடைய அந்த உறுதியான ஈமான், அல்லாஹ் என்னைய கைவிட மாட்டான், ஏன் அல்லாஹ் என் கூட இருக்கான், எனக்கு வழிகாட்டுவான்னு சொன்னாரு. அதை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் கடலை ரெண்டா பிளந்து வழியை காட்டினா. அந்த வழியில அவங்க தப்பிச்சு போனாங்க. கடல் ரெண்டா பிளந்தத ஃபிரௌனும் பார்த்தான், ஃபிரௌனுடைய அந்த படைகளும் பார்த்தார்கள். பார்த்து கூட அவங்களுக்கு ஈமான் வரல. என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் கைத்தடியை வச்சுக்கிட்டு சூனியத்துல ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி சூனியத்து மூலமா கடலை ரெண்டா பிளக்க வச்சுட்டாருன்னு நினைச்சு அதை நினைச்சுக்கிட்டு அந்த குஃபுர்லயே இறங்குறான். அவர் எந்த பாதையை உண்டாக்கி, மூசா நபி தானே பாதையை உண்டாக்கி அவர் தப்பிச்சு போனார் நினைச்சுக்கிட்டு அந்த பாதையிலே நம்மளும் போய் பிடிச்சிருவோம்னு நினைக்கிறான். கடைசியில் நிலைமை என்ன ஆச்சு? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் இதை பற்றி சொல்லும் போது சும்மல் ஆகரீன், அவரை பின்தொடர்ந்து வந்த மற்றவர்களையும் நாம் நெருங்கச் செய்தோம். அன்ஜைனா மூசா வமம் மஅஹு அஜ்மாயின், மேலும் நாம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம். சும்ம அஹ்ரக்னல் ஆகரீன், பிறகு மற்றவர்களை, ஃபிரௌனின் கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்து விட்டோம். இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் வமா கான அக்ஸருஹும் முக்மினீன், நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் கடலை ரெண்டா பிளக்க வச்சு மூசா நபியை காப்பாத்தினா, ஹாரூன் நபியை காப்பாத்தினா, அந்த பனி இஸ்ராயேல் மக்களான யூதர்களை அல்லாஹ் காப்பாத்தினா. எந்த கடல் இரண்டாக பிளக்கப்பட்டு அவங்க காப்பாற்றப்பட்டாங்களோ அந்த காப்பாற்றப்பட்ட அதே கடல்ல ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அந்த பாதையில் நிற்கும் போது, இறங்கும் போது பிளந்திருந்த அந்த இரண்டு கடலும் ஒன்று சேர்ந்து விட்டது. அல்லாஹ் மிக பெரும் அழிவை ஃபிரௌனுக்கும் அவனுடைய படைகளுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் சொல்லி காட்டான். அதை சொல்லிட்டு நிச்சயமாக இதுல மிக பெரும் அத்தாட்சி இருக்கிறது, எனினும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை. இந்த அற்புதத்தை எல்லாம் கண்ணால பார்த்து பனி இஸ்ராயேல் மக்களும் சில நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதரான மூசா நபிக்கும் மாறு செஞ்சாங்க. ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அத்தாட்சியை மறுக்கக்கூடியவங்களாகவும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லி காட்டான். அடுத்த வசனத்துல இன்ன ரப்பக லஹுவல் அஸீஸுர் ரஹீம், நபியே நிச்சயமாக உம்முடைய இறைவன் யாவரையும் மிகைத்தவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நேரத்துல அல்லாஹ்வை ஈமான் கொண்டான். அவனுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் அப்ப அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, உனக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு அத்தாட்சியாக இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் சொன்னான். அன்னைக்கு ஒரு நாள் ஃபிரௌனுடைய உடல் காப்பாற்றப்பட்டுச்சுன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சிங்கிறான். அத்தாட்சினா எது அத்தாட்சி? ஃபிரௌனுடைய உடம்பு அத்தாட்சி கிடையாது. அன்னைக்கு நடந்துச்ச மிகப்பெரிய நிகழ்வு, அந்த நிகழ்வு ஒரு அத்தாட்சி. அந்த சம்பவம் பிற்காலத்துல வரக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சின்னு சொல்றான். இன்னைக்கு கூட ஒரு சில மக்கள் நம்ம முஸ்லிம் சமூகத்துல
சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். எகிப்துல இருக்கக்கூடிய ராயல் மம்மி ஹால்ங்கிற அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மம்மி உடம்ப நாம ஃபிரௌனுடைய உடம்பும் நம்பிக்கிட்டு இருந்தோம். சில வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். அப்ப அதை பத்திய சரியா ஆய்வு செய்யும் போது குர்ஆன் ஆயத்துக்கள் அதுகளெல்லாம், அதனுடைய தப்சீர்களை எல்லாம் ஆய்வு செய்யும் போது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னு சொன்னா, ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் அந்த வசனத்துல அன்னைக்கு ஒரு நாள் தான் காப்பாத்துறேன்னு சொன்னான், மறுமை நாள் வரை காப்பாத்துவேன்னு அல்லாஹ் சொல்லல. அப்ப மறுமை நாள் வரை ஃபிரௌனுடைய உடம்பு காப்பாற்றப்படும் சொல்றாங்களே, அது ஒரு தவறான தகவல். அந்த மாதிரி செய்தி குர்ஆன்ல இல்ல. இன்னைக்கு நீங்க எல்லாம் வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க, ஃபிரௌனுடைய உடம்புன்னு ஒரு உடம்பு. அது ஃபிரௌனுடைய உடம்பும் கிடையாது. ஃபிரௌனுடைய உடம்புங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது பதப்படுத்தப்படுகிறது. மம்மினா என்ன? பதப்படுத்தப்பட்ட சடலம், செத்து போன சடலத்தை அந்த மியூசியத்துல பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்படி பதப்படுத்தி வைக்கப்பட்ட சடலத்துல ஒரு சடலம் தான் அந்த சடலம். அது ஃபிரௌனுடைய உடம்பு கிடையாது. அப்ப குர்ஆன்ல உள்ள அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், அன்று ஒரு நாள் ஃபிரௌனுடைய உடம்பை அல்லாஹ் பாதுகாத்ததா சொல்றான். அவனுக்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆக்கி வச்சதா சொல்றான். அத்தாட்சின்னு சொன்னா அவன் வாழ்க்கை வரலாறு, குர்ஆன்ல சொல்லப்பட்ட இந்த சம்பவங்கள் இருக்குது, அவன் வாழ்க்கையில நடந்துச்சு. கடலை அல்லாஹ் ரெண்டா பிளந்து அல்லாஹ் மூசா நபிய பனி இஸ்ராயல் மக்களை காப்பாத்தினானே, ஃபிரௌனை அழிச்சானே, அந்த சம்பவம் அன்னைக்கு இருந்த மக்களுக்கும் படிப்பின, பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா சமூக மக்களுக்கும், மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு அவன் வரலாறு ஒரு படிப்பினர். இப்படி அல் குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு படிப்பினையும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதையும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதையும், அந்த அல்லாஹ்வின் மீது நாம் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற படிப்பினையை தருகிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வின் மீது உறுதிமிக்க நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக, அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.